Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரஷ்யாவின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அலெக்ஸ் நவால்னி. இவர் ரஷ்ய அதிபர் புதின் தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சித்து வந்தார். புதின் மிகப்பெரிய ஊழல்வாதி என்று முழங்கி வந்தவர் பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்தார். 2020ஆம் ஆண்டு நவால்னியை விஷம் வைத்து கொலை செய்ய முயற்சி நடந்த நிலையில் அதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பிய அவர் ஜெர்மனியில் சிகிச்சை பெற்று நாடு திரும்பிய போது கைது செய்யப்பட்டார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பிப்ரவரி மாதத்தில் ரஷ்யாவின் கார்ட் நகரத்தில் உள்ள ஆர்க்டிக் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது சுருண்டு விழுந்து நவால்னி உயிரிழந்தார். அவரது மரணம் பல்வேறு சந்தேகங்களையும் கிளப்பியது. தனது கணவர் மரணத்திற்கு ரஷ்ய அதிபர் புதின் தான் காரணம் என நவால்னியின் மனைவி யூலியா பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார். இந்த சூழலில்தான் அலெக்சி நவால்னியை கொல்ல ரஷ்யா கொடிய விஷம் கொண்ட டாட் தவளையை பயன்படுத்தியதாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து நாடுகள் கூட்டறிக்கை மூலம் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளன. அதன்படி ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவரை கொலை செய்ய பயன்படுத்திய தவளையின் விஷம் அவ்வளவு கொடியதா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தவளையின் விஷமான நியூரோடாக்சின் மார்பினை விட அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது ஒருவரது உடலில் செலுத்தப்பட்டால் தசை இழப்பு, வலிப்பு, இதய துடிப்பு குறைதல், சுவாச கோளாறு போன்றவை ஏற்பட்டு இறுதியில் மரணத்தை ஏற்படுத்திவிடும். நவால்னியின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளின் பகுப்பாய்வுகள் தென் அமெரிக்காவில் உள்ள விஷ டாட் தவளைகளில் காணப்படும் எபிபாட்டிடேன் என்ற நச்சுப்பொருள் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து நாடுகளின் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவால்னி இயற்கையான காரணங்களால் இறந்ததாக ரஷ்யா கூறியிருந்தாலும் அவர் சிறையில் இருந்தபோது விஷத்தை கொடுப்பதற்கான வழி, நோக்கம் மற்றும் வாய்ப்பிருந்ததாக அந்த நாடுகள் கூறியுள்ளன. இங்கிலாந்தின் வெளியுறவு அலுவலகம் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் நவால்னியின் எதிர்ப்பிற்கு பயந்து இந்த கொடிய விஷத்தை பயன்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. சரி, எபிபட்டின் டாட் தவளை விஷம் என்றால் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். தென் அமெரிக்க காடுகளில் காணப்படும் டாட் தவளைகள் உடலிலிருந்து எடுக்கப்படும் எபிபட்டின் தான் இந்த நியூரோடாக்சின் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். பொதுவாக மழைக்காடுகளில் வாழும் சிறிய பிரகாசமான நிறமுள்ள தவளைகளின் தோலில் மட்டுமே நியூரோடாக்சின் உற்பத்தியாகின்றன என்பதும், ஒருவேளை அவை மனிதர்களால் பிடிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டால் எபிபட்டினை உருவாக்கும் திறன் இருக்காது என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த எபிபட்டின் மார்பினை விட 200 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது என்று நச்சுயியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். தவளைகளின் தோலில் இயற்கையாக காணப்படுவதை தவிர இந்த நியூரோடாக்சின் ஒரு ஆய்வகத்திலும் தயாரிக்கப்படலாம். நவல்னியிடம் பயன்படுத்தப்பட்ட பொருளில் இது நிகழ்ந்திருக்கலாம் என்று ஐரோப்பிய விஞ்ஞானிகள் சந்தேகிக்கின்றனர். எபிபட்டின் வலி நிவாரணி பண்புகளை கொண்டிருப்பதாக கூறப்பட்டாலும் அதன் தீவிர நச்சுத்தன்மை காரணமாக உலகம் முழுவதும் மருத்துவ பயன்பாட்டிற்கு இது ஒருபோதும் அங்கீகரிக்கப்படவில்லை. நவால்னி கொடிய விஷத்தை வைத்து கொல்லப்பட்டார் என்ற குற்றச்சாட்டை ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஒரு தவளை பற்றிய முட்டாள்தனமான அறிக்கையை யாரும் நம்பப் போவதில்லை என்று கூறியுள்ளது. மேலும் இது போன்ற கூற்றுகள் மேற்கத்திய பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்பும் பிரச்சாரம் என்றும் எதிர்வினையாற்றியுள்ளது.